பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 124 அதிகாரம் 8வது வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். பாருங்கள், இந்த சங்கீதத்தினுடைய துவக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் எப்படியாய் அவர் தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெரிய வெள்ளங்கள் போன்ற சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அதற்கு அடுத்த வசனத்திலே கொடுத்தப்பட்ட ஜலங்கள் கொந்தளிக்கும் போது எப்படியான மாறி மறிகிறதான ஒரு யோர்தானின் அனுபவம் காணப்பட்டாலும் நம்ம எந்த சத்துனுடைய கைக்கும் ஒப்பு கொடுக்காத ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தரித்தது, நாம் தப்பினோம். பாருங்கள், நாம் கீழே விழும்படியாய் சில நேரங்களிலே நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்றால் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்தவங்க யாரோ நம்மை எதிர்த்து தள்ளி போடும்படியாய் நமக்கு எதிராய் அம்பை எய்தார்கள். ஆனால் பாருங்கள், கண்ணியானது தெரித்தது. ஆனால் நாம் தப்பும்படியான ஒரு கிருபையை தந்தது கர்த்தர் என்பதை சங்கீதக்காரன் தாவீது அந்த இடத்திலே திருஷ்டாந்தப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அது எப்படி சம்பவித்தது? காரணம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வரும்போது எந்த பெரிய வெள்ளமாய் காணப்பட்டாலும், எந்த சத்துரு எரிகிற கனியாய் காணப்பட்டாலும் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அது எதுவுமே உங்களை சேதப்படுத்தாதபடி உங்களை அவருடைய செட்டைகளின் நிழலிலே, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் உங்களை அவருடைய செட்டைகளின் நிழலிலே, பாருங்கள், சிறகின் மேல் வைத்து சுமந்தாலும் ஒரு பிரச்சனைகள் இல்லை என்றால் பாடுகள் விழுந்து விடுவோமோ என்று இருக்கிற செட்டைகள் நிழல்லே, கண்மலை நிழல்லே நம்மளை வைத்து பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். இந்த தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், அவரையே நோக்கி கூப்பிடுங்கள். எந்த வெள்ளம் வந்தாலும் அது உங்களை முக்கி களைவதில்லை, இல்லை என்றால் அது உங்களை மூழ்கடிப்பதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கார். காரணம், உங்கள் சகாயம், உங்களுடைய எல்லா காரியங்களும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில். பாருங்கள், எவ்வளோ அருமையானது! கர்த்தருடைய நாமத்தில் உள்ள அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுவோம், விடுவிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.